புத்திசாலி நரி அப்பாவி புலி. திருக்குறள். அறிவிலார் ஈன்ற விளைவிலாரேல் மற்றவர்கள் வாழ்வதுவும் இல். அறிவில்லாதவர் எடுக்கும் முடிவுகள் அவர்களது வாழ்க்கையையே அல்லாமல் மற்றவர்களுக்கும் பாதிப்பு உண்டாக்கும். அமைதியாக இருந்த ஒரு பெரிய காட்டில் மிருகங்கள் ஒன்றாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன. அங்கு ஒரு வலுவான புலியும் ஒரு புத்திசாலியான நரியும் இருந்தன. புலி மிக வலிமையானது, ஆனால் சிந்தனை இல்லாமல் செயல்படும். நரி சிறியதாக இருந்தாலும் எதிலும் புத்திசாலித்தனமாக செயல்படும். ஒரு நாள் புலி உணவுக்காக வேட்டையாடத் தொடங்கியது. அது சிறிய மான்களையும் குரங்குகளையும் பிடித்து சாப்பிடுவதைத் தொடங்கியது. இதனால் காட்டின் மற்ற விலங்குகள் மிகவும் பயந்துவிட்டன. யானை. இந்த புலி இப்படி எல்லோரையும் சாப்பிட்டுக் கொண்டிருந்தால் நாங்கள் எல்லோரும் அழிந்து போய்விடுவோம். குரங்கு. ஆமாம், இதை எப்படி தடுக்கலாம்? அப்போது புத்திசாலி நரி ஒரு யோசனை கண்டுபிடிக்கிறது. புத்திசாலி நரியின் திட்டம் நரி புலியிடம் சென்று சொன்னது. ஐயா புலியே, நீங்கள் சிறிய விலங்குகளை பிடிக்க வேண்டாம். ஒரு பெரிய வெள்ளை யானை இருக்கிறது. அதைச் சாப்பிட்டால் நீங்க எப்போது வேணாலும் பசியாறலாம். புலிக்கு அது பிடித்துவிட்டது. அடப்போ, அது நல்ல யோசனை. அந்த யானையை எங்கே கண்டுபிடிக்கலாம்? நரி ஒரு எரிக்கரைக்கு புலியை அழைத்துச் சென்றது. அங்கு ஒரு பெரிய யானை தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்தது. இப்போ நான் இதை வேட்டையாடப் போகிறேன் என்று புலி கூச்சலிட்டது. ஆனால் யானை மிக வலிமையானது. அது தன் பெரிய முட்டாள் புலியை தாக்கியது. புலி வலியால் துடித்தது. நரி அருகே நின்று கொண்டு சிரித்தது. நரி, அறிவில்லாதவனே, சிந்தனையில்லாமல் செயல்பட்டால் இப்படிதான் முடிவாகும். கதையின் போதனை வலிமை மட்டும் போதாது, அறிவும் அவசியம். நன்றாக யோசிக்காமல் செயல்பட்டால் அது துன்பத்தை ஏற்படுத்தும். சரியான புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் எந்த பெரிய சக்தியையும் வெல்லலாம்.